ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். ஆனால் நம்ம நார்மலாக உருண்டை குழம்பு வைக்க போகிறதில்ல. அதில் வாழைப்பூ சேர்த்து வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைப்பூவை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கிட்டு இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டேன். கூடவே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி பூண்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள், ஈஸியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம எப்படி உருண்டை குழம்புக்கு உருண்டை பிடிப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையை ரெடி பண்ணி இது வேக வச்சுருக்கேன். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டை வெந்துட்டுருக்க டைமில் நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட சோம்பு, சீரகம், கடுகு 3 சேர்த்து தாளிச்சுக்கிறேன். பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்ச 2 பெல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கூட பெரிய சைஸ் தக்காளி ஒன்றும், ஒரு 4-5 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இது அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் குழம்பு தூளை பார்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உருண்டை குழம்புக்கு புளிக்கரைசல் சேர்க்கும்போது தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு கொதித்து நம்ம உருண்டெல்லாம் சேர்க்கும்போது திக்காய் வந்துடும். உருண்டை போட்டாலே அந்த உருண்டை இந்த தண்ணியை இழுத்துக்கும். ஸோ குழம்பு திக்காய் வந்துடும். அதனால தான் தண்ணியாக சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதி வரட்டும். புளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். புளிக்கரைசலோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம வேக வச்சுருந்த உருண்டை நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் வேக வச்சுருந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. உருண்டை சேர்த்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். உருண்டையை போடும்போது ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் கேப் விட்டு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இது 10 நிமிஷம் போல் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணியாக கரைச்சிடணும். இது இப்போவே திக்காக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் திக்காகும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு, வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்க வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாழைப்பூ சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.